இந்த வீடியோல உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு கடை, அந்த கடைக்கு முன்னாடி ஒரு தள்ளுவண்டி கடைக்காரரு கடையை தள்ளிக்கிட்டு போறாரு. ஆனா அது உண்மை கிடையாது. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அந்த கடைக்கு முன்னாடி தான் இந்த தள்ளுவண்டி கடையும் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன யோசிப்போம்? கடைக்காரர் வந்துட்டாரு, கடையை தள்ளி போட சொல்லியிருப்பாருன்னு யோசிப்போம். ஆனா நடந்தது அது கிடையாது. அந்த கடை மூடி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த தள்ளுவண்டிக்காரரு தான் மகளோட உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா அந்த கடைக்காரர் கடையை திறக்கவும் வந்துடுறாரு. உடனே தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு வாமா நகர்ந்து போயிடலாம்னு சொல்லி நகர முயற்சி பண்றாரு. போற அந்த சகோதரரை இந்த கடையினுடைய உரிமையாளர் நிப்பாட்டி, அல்லா எங்க போறீங்க வாங்கன்னு சொல்லி அவருடைய பொண்ணுக்கும் தான் கடையோட நாற்காலியை கொடுத்து உட்கார வச்சுட்டு அந்த மனுஷனுக்கும் தண்ணியை கொடுத்து நீங்க உட்கார்ந்து நல்லபடியா வியாபாரம் செய்யுங்கன்னு அவர் கடைக்குள்ள போயிடுறாரு. தனக்கான வியாபாரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது நியாயமும் கூட தான். ஒருவேளை அவர் என்ன யோசிச்சிருப்பாரு? அனுசரிச்சு மக்கள் ஓரமா என் கடைக்கு வந்துட மாட்டாங்களா? என்னுடைய எண்ணமும் வியாபாரமும் நியாயமானது. அல்லாஹ் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ கொடுப்பான். ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த வீடியோல ஒரு ட்ரக் அதிகமான வெயிட்டை ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்குது. திடீர்னு அதோட டயர் வெடிச்சிருது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிச்சிருப்போம், இன்னைக்கு அந்த லாரி சாய போகுது. ஆனா இறைவனுடைய பேர் உதவிய பாருங்க. இன்னொரு ட்ரக் ஓனர் வேகமா வந்து அந்த லாரியை சாய விடாம தான் லாரியை உள்ள கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அல்லாஹ் தன்னுடைய அருளில் இருந்து எதை திறக்கின்றானோ அதை தடுப்பவர் எவரும் இல்லை. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம், ஆனா எதுவுமே முடியல. உங்களுக்கான உதவி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அப்படி அந்த கடையோட உரிமையாளர் நினைச்சிருக்கலாம், எத்தனை பேர் மறைச்சு நின்னா கூட அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பான் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம்.